ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. நமக்கு இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியல, உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிக்கனால பேசி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போடணுங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுவும் கொஞ்சம் பரவாயில்ல, ஃபுல்லாக கிளியர் ஆகலை. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வீடியோ போடலான்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். என்ன கெஸ்ஸிங் வருங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போது என்ன கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2-3 பேட்டர்ன் வருது, நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள். எப்படி அடிச்சிருக்காங்கிற பக்கத்தில் பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஏபியில் 54, 44, கேப்பில் ஒரு 34 அப்படின்னு வரும். 34 அப்படிங்கிறது டைரெக்டாகவே அடிப்பானா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கும். அதுலேயே பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுலேயே பாருங்கள், பிசி 41, பிசி 42, இங்கே 43 அப்படின்னு சொல்லி வரலாம். அதான் ஃபஸ்ட்டு ஏபியில் 34ன்னு பார்த்தோம், பிசியில் 43 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஓகேங்களா? ஏபிபிசி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா 343 அப்படின்னு சொல்லி வரும். அதையே கொஞ்சம் மாற்றி பார்த்தோம்னா இது ஒரு ரூட்டில் வச்சு பல கெஸ்ஸிங் கிடைக்கும். எப்படின்னு பாருங்கள், எப்படி அடிப்பான், எதுலேருந்து அடிப்பாங்கிறத நமக்கு யோசிக்க வைக்கிறேன் பாருங்கள். எப்படின்னா, இங்கே பிசி 41, பிசி 41, ஏசி 42, ஏபி 43 அப்படின்னு சொல்லி ஏபி 43 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏபியில் 43 அப்படின்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 34 அப்படின்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிசியில் 43 அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி வந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஏபி 43 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஒரு 431 அப்படிங்கிற நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஐடியா. 31 அப்படி இல்லை அப்படின்னா 38 அப்படின்னு வரலாம். இங்கே ஏபி 34 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா, ஏபி 34 அப்படின்னு சொல்லி வரும்போது பாருங்கள், ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பிசியில், அதாவது பி போர்ட் 4 வச்சு இங்கே ஒரு கேம் ஆடுறான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஒரு 44 அப்படிங்கிற அடிப்பான். இந்த இடத்துல ஒரு 44, அதுக்கடுத்து 4 வச்சு 42 இங்கே அடிப்பான். அதுக்கடுத்து 4 வச்சு இங்கே 46 அப்படின்னு அடிப்பான். அப்போ பேலன்ஸ் இருக்கிற 2 நம்பர் ஃபாலோயிங்கில் நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு வேளை 40 இல்லை அப்படின்னா 48 அப்படிங்கிற வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ 340, 48 ஓகேங்களா? 340, 348 அப்படிங்கிற மாதிரி இந்த ரூட்டு படி வரலாம். ஓகேங்களா? பிசி 43 வந்துச்சுன்னா இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தாலும் 2-3 நாள் 3 நாள் 4 நாளைக்கு ஒருக்கா டபுள்ஸ் அடிச்சுட்டு தான் இருக்கான். அப்போது இந்த டபுள்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த ரூட் போயிடலாம். ஓகே, இப்போ இந்த ரூட் படி பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஆடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். பி போர்டு 5 காமனாக வச்சுக்கலாம். பி போர்டு 5 காமன். இதுக்கு முன்னாடி 5 இங்கே அடிச்சிருப்பான். அதுக்கு முன்னாடி 5 பார்த்திங்கன்னா போன மாதத்தில் இங்கே அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இந்த பி போர்டு 5 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது அவன் எப்படி ஆடுறான் அப்படிங்கிறத பாருங்கள். பி போர்டு 5க்கு மொதல் நாள் என்ன பண்ணியிருக்கான், 477, ஏபி 47, ஏசி 47. எந்த 47 வந்து பவர் பண்ணாலும் என்ன வரும் பாருங்கள், 4க்கு 9, 7க்கு 2, அப்போ 92 அப்படிங்கிறத மறுநாள் இங்கேயும் ஃபுல் ரிசல்ட்லேயே உள்ள வச்சான். ஏபி 44, ஏசி 47 இருக்குது. அதுதான் நமக்கு குழப்பமே. அவன் எப்படி அடிப்பான் அப்படிங்கிறது நம்ம இங்கே தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஏசி 91, அந்த 91க்கு ஃபுல் பவரு 46 அப்படிங்கிறது 46 கரெக்டாக நம்ம இங்கே அடிச்சிட்டான். அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒருவேளை ஏசி மட்டும்தான் அடிக்கிறான் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நம்பரில் போயிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறான் பாருங்கள், ஏசி மட்டும் அடிக்கலாம இங்கேயுமே நமக்கு வந்து ஏபி எடுத்து அடித்ததுனால நம்ம கொஞ்சம் ஏபியையும் எடுக்கணும், ஏசியையும் எடுக்கணும். அப்போ ஏபி என்ன இருக்குன்னு பாருங்கள்,
ஏபி 48 இருக்குது, ஏசி 45 இருக்குது. ஓகே, அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு 48க்கு ஃபுல் பவரும் ட்ரை பண்ணணும். கீழே அடித்தது எப்படி அடிச்சிருக்கான் பாருங்கள், இங்கேயும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி தான் அடிச்சிருக்கான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி 92, ஏசி 92. ஓகேங்களா? அப்போ ஏசியில் அடிப்பானா ஏபியில் அடிப்பாங்கிறத விட நம்ம வந்து ஆளில் ட்ரை பண்ணுறது நல்லது. அந்த 48 ஏபி 48 அப்படிங்கிறதுக்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 93 அப்படின்னு வரும். இங்கே பிசி எடுத்து அடிக்கிறான்னா 85 அப்படின்னு இருக்குது. அந்த 85க்கு ஃபுல் பவர் 30 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இந்த 93 30 அப்படிங்கிறத ஆளில் ட்ரை பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது என்னோடய ஒரு கருத்தாக இருக்குது. சப்போர்ட்டுக்கு வேணால் ரிவர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணாலும் பண்ணிக்கோங்க. 3வது டைம் மாறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? நான் டேரெக்டாக 93 30ன்னு கொடுக்குறேன். இது 3வது டைம்ங்கிறதுனால இது மாறி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்கள் கணக்கில் எது வருதோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏபிபிசி ஏசியில் தான் ட்ரை பண்ண முடியும்னு நான் கொடுத்துருக்குறேன். என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ மேலே அடித்த மாதிரி 46 எப்படி அடிச்சிருக்கிறானோ அதே மாதிரி இங்கே அடித்தான் அப்படின்னா உங்களுக்கு அடிச்சிருந்தான் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஏபியில் எடுத்து ஏபி ஏசி ரெண்டுமே பவரு, கீழேயும் அதே அப்படியே பவர் பண்ணி அடிச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது நமக்கு எதிர அடிப்பான் அப்படிங்கிறது தெரியல. சப்போர்ட்டுக்கு நான் திருப்பியும் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது அடுத்தது இன்னொரு கெஸிங் இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஓகே, இப்போ இங்கே பார்க்கலாம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 959 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆடிருப்பான். ஏசி 99, ஏசி 99, 3 நாள் கேப் விட்டு பாருங்கள். பிசி 99. ஓகேவா? பிசி 99. அப்படி ஒருவேளை இன்றைக்கி 3 நாள் விட்டு இங்கே வந்தால் ஏபியில் 99 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏபி 99, ஏபி 99. அப்படி 99 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா சி போர்டு என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சி போர்டு இந்த மாதம் ஏ ஒரு 9 அடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 91, திருப்பியும் 91, 99க்கு மறுபடியும் ஒரு 99, அதாவது 91க்கு ஒரு 91 வந்த மாதிரி இந்த 99க்கு மறுபடியும் ஒரு 99 வரலாம். 999 அப்படிங்கிற ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி 993 அப்படின்னு ட்ரை பண்ணலாம். அந்த நம்பரை பவர் பண்ணி 998 அப்படின்னு சொல்லி அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. இன்னும் 1-2 பேட்டர்ன்ஸ் இருக்குது, வேண்டாம் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணுறேன். அது என்ன நம்பர்னு மட்டும் வேணால் சொல்கிறேன். நம்பர் பார்த்திங்கன்னா 058 அப்படிங்கிற ஒரு நம்பரு. அது வந்து உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் அதிகமாக சொல்லி நம்ம உங்களுக்கு வீடியோ பெருசு பண்ண விரும்பலை. 058 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் கிடச்சது, இன்னொரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் இன்னொரு பேட்டர்ன் வந்து ஏபோர்டு 0ன்னு தனியாகவே கிடச்சது. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இப்போ வீடியோ பெருசு பண்ண விரும்பலை. இதுதான் வந்த கெஸ்ஸிங். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா நான் வீடியோ போடுறேன். யாரும் வீடியோ போடலன்னு சொல்லி எது நினச்சிக்க வேண்டாம் நண்பர்களே. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.